ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ சக்தி ஆடியோஸ் கனியூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8க்கு 24 டிசைன் தட்டி செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இது 4க்கு 4 அளவு இருக்கிற ஒரு மூங்கில் தட்டி எடுத்திருக்கோம். இதில் இந்த ரவுண்டு ஷேப் வர்றதுக்காக சென்டர் பேஸ் பண்ணி ரவுண்டு ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு கட்டுறப்ப என்ன ஆகும்னா, அந்த சர்க்கிள் நமக்கு கரெக்டாக வரும். இந்த உள்ளே வெளியே இந்த மாதிரி போகிற பிரச்சனை இல்லாமல் ஒரே ரவுண்டு ஷேப்பில் வந்துடும். இப்படி இந்த ஃபீடிங் பார்த்தீங்கன்னா, அந்த 1 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு அந்த அகலத்தில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா நம்ம பல்பு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா கம்பியை போட்டு கட்டி விட்டு கட்டிங் பிளேடு வச்சு டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் டைட்டாக இருக்கும். கட்டுறப்போ 4 சைடுமே கம்பி வர்ற மாதிரி கட்டுங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமே சேக்காகாமல் வரும். நாலு சைடு கட்டிட்டு கட்டிங் பிளேடு வச்சு டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணோம்னா நமக்கு கம்பி கட் ஆகிரும். நீங்கள் டைட் பண்ணுறப்பவே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப டைட் பண்ணாலும் இந்த மூங்கில் ஃபீடிங் இருக்கிறதுல அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி போயிடும். இது பார்த்திங்கன்னா 4 சைடு இப்படி கம்பி வர்ற மாதிரி கட்டிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் 3 பீடிங் கட்டிக்கலாம். அப்போ தான் குச்சி ஆடாமல் வளையாமல் நல்லா க்ரிப்பாக இருக்கும். வீடியோ எடுக்கிறக்கு ஆள் இல்லாதனால நம்மளே கட்டி முடித்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்தாச்சு. அடுத்த பல்பு கட்டுறதுக்காக 24 குச்சி வச்சு கட்டணும். இதில் 24 குச்சியுமே 23 இன்ச்சு அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். கடைசி எண்ணில் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மூங்கில் குச்சியிலையுமே மொத்தம் 24 மூங்கில் குச்சி வரும் நமக்கு. சின்ன ரவுண்டு ஷேப் இருக்குல்ல, அதில் வச்சு நம்ம இதை மார்க் பண்ண இடத்துல கட்டிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமே பார்த்தா குச்சி ஒரே மாதிரி வரும். மேலே கீழே இந்த மாதிரி போகாமல் ஒரே இதில் வருங்க. கடைசி ரவுண்டில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கங்க. குச்சி வச்சு கட்டுறதுக்கு ஒவ்வொரு மார்க் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி குச்சி வச்சு கட்டுறப்ப நம்ம அந்த அகலம் ஒரே அளவில் வரும். இல்லைன்னா அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி போகும், இல்லைன்னா வெளியே வந்த மாதிரி போகும். அப்படி கட்டுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு அந்த டிசைன் ஓடுறப்போ பெருசாக ஒரு அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி தெரியும். இப்போ குச்சி 2 சைடுமே கட்டி முடித்தாச்சு. இப்போ சென்டரில் கட்டுறோம். எப்போவுமே நம்ம குச்சி கட்டுறப்போ 4 சைடுமே கம்பி வர்ற மாதிரி கட்டினீங்கன்னா தான் குச்சி நல்லா சேக்காகாமல் க்ரிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம கட்டிங் பிளேட்லேயே மீடியமாக டைட் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை அதிலே கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டு அது உள் சைடு பார்த்த மாதிரி மடக்கி விட்டோம்னா இந்த கையிலையெல்லாம் கிழிக்காமல் இருக்குங்க. இப்போ இந்த தட்டி நம்ம கட்டி முடித்தாச்சு. 3 சைடு கட்டுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் டைட்டாக இருக்குது. அப்படியே ஒரு கொஞ்சம் கூட ஆடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். அவ்வளோதான். இந்த தட்டி இப்போ கட்டி முடித்தாச்சு. அடுத்தது பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாங்க. தட்டிக்கு பெயிண்ட் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அப்படியே பெயிண்ட் அடித்தோம்னா அந்த ஃபினிஷிங் அப்படியே நேரடியாக நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, பெயிண்ட்டை பூரா உறிஞ்சிக்கி இந்த மட்டி பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. தட்டிக்கு வெறும் கலர் மட்டும்தான் இருக்கும்.
இந்த மாதிரி வுட் ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறப்போ அந்த கலர் என்ன கலர் அடிக்கிறீங்களோ அந்த கலர் அப்படியே இருக்கும் தட்டியில். தனியாக ஒரு டப்பாவில் ஊற்றி தேவையான அளவுக்கு லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடிக்கலாம். நம்மக்கிட்ட கன் இருக்கிறதுனால சரி கன்னில் ஊற்றி அடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அடித்தோம். ஆனால் அந்த கன்னில் அடிக்கிறப்போ பெயிண்ட் வந்து நமக்கு நிறையா வேஸ்ட் ஆகுது. ரெண்டாவது எதிர்பார்த்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கல. கன்னில் அடிக்கிறப்போ நம்ம இந்த கட்டல், பீரோ, செவுரு இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற இதில் அடித்தாலே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதில் அடிக்கிறப்போ நமக்கு பெயிண்ட் தான் நிறையா வேஸ்ட் ஆகுது. அதனால சரி பார்த்துட்டு கன்னில் வேண்டாம் அப்படின்னு அடுத்து கடைசியில் ப்ரஷ்ஷே வச்சு அடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. ப்ரஷ்ஷில் அடிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு ப்ரஷ்ஷில் அடித்தா. அந்த தட்டி ஜாயிண்டெல்லாம் வந்து கேப் இல்லாமல் ப்ரைமர் நிறையா தொட்டு அடிங்க. அப்போ தான் வந்து உள்ள அந்த கேப்புக்குள்ளேயெல்லாம் நல்லா ப்ரைமர் போகும், ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். தட்டிக்கு ப்ரைமர் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு ஒரு நாள் வெயிலில் காய வச்சோம்னா போதும், நல்லா காஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தட்டி நல்லா காஞ்சிருச்சு, அடுத்தது பெயிண்ட் அடிச்சிடலாங்க. பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரில் வாங்கியிருக்கோம். பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கலக்குனா இந்த மேலே அடியிலலாம் பார்த்தோம்னா இது கலரு வந்து அந்த ஸ்டெய்னர் அப்படியே நின்றுக்கும். நல்லா கலக்கிறப்ப அந்த ஒரிஜினல் கலர் நமக்கு வந்துடும். குச்சியை வச்சு நல்லா கலக்கிங்க. கலக்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு டப்பாவில் ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தின்னரை ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா ப்ரஷ்ஷு வந்து கொஞ்சம் அங்கங்கே பிடிக்காமல் ஃப்ரீயாக அடிக்கிறதுக்கு இருக்குது. இல்லை அப்படின்னா ப்ரஷ்ஷு டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. அந்த மூங்கில் ஜாயிண்ட்டு, நம்ம கம்பி கட்டின இடம், இது எல்லாம் வந்து பெயிண்ட்டு நிறையா வச்சு அடித்தா தான் சொட்டை இல்லாமல் நல்லா உள்ளே போகும் பெயிண்ட்டு. இல்லைன்னா கடைசியில் பார்த்தா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக நல்லா இருக்காது பார்த்தாங்க. அதே மாதிரி நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பாதி அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மறுபடியும் தின்னரை ஊற்றி லூஸ் பண்ணி அடிக்கிறப்போ ப்ரஷ் நல்லா ஃப்ரீயாக ஒரே மாதிரி ஃபினிஷிங்காக வருங்க. ப்ரைமர் அடிக்கிறப்போ ஒரு நாள் காய்ச்சதுன்னா போதும். ஆனால் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா காய விட்டோம்னா தான் அந்த கேப்பில் எல்லாம் வந்து பெயிண்ட்டு தேங்கி நிற்குங்க. அது நல்லா காயும். இல்லை அப்படின்னா கையில் எல்லாம் ஒட்டிகிட்டே இருக்குது, அங்கங்கே பிஞ்ச மாதிரி அப்படியே வந்துடும். பார்த்தீங்கன்னா தட்டிக்கு பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. ப்ரைமர் அடித்தனால பார்த்தீங்கன்னா தட்டி நல்லா பளபளன்னு நம்ம வீட்டுகளுக்கு பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்குங்க. அது எப்போ அடித்தாலும் ப்ரைமர் அடித்தோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் தட்டி. இதை ஒரு 2 நாள் 3 நாள் காய விட்டுறலாம். காஞ்சதுக்கப்புறம் இதில் பல்பு எப்படி கட்டுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.